ரூம்லேருந்து கிளம்பிட்டோம். மழை பெஞ்சிட்ருக்கு, ஆனால் பயங்கரமாக தூறல் போட்டுட்ருக்கு. இப்போ மெட்ரோ ஸ்டேஷன் போயிட்டு மெட்ரோலேருந்து சூப்பர் க்ரூவ் அங்கே போயிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து போயிட்டு அப்படியே மெரினா சாண்ட்ஸ் பே மேலே போயிட்டு அப்சர்வேஷன் டெக் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து லைட் ஷோ நடக்கும் கீழே. அந்த லைட் ஷோலாம் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக இருந்துட்டு அதுக்கப்புறம் ரூமுக்கு வரா மாதிரி பிளான். ஸோ அங்கே போயிட்டு அப்டேட் பண்ணுறேன். மெட்ரோ மேப் நீங்கள் மோஸ்ட்லி இந்த மெட்ரோ மேப்பில் பார்த்தீங்கனாலே இந்த இன்டர்செக்ட் எங்கே ஆகுதோ அந்த இன்டர்செக்டில் எந்த நம்பர் இருக்கோ அந்த நம்பர் பிளாட்ஃபார்ம் போயிட்டு அந்த ட்ரெயினில் ஏறினாலே நம்மளால் வந்து கரெக்டாக போயிட முடியும். இதில் வந்து இருக்கிற லைன்ஸ் எல்லாமே இங்கே மென்ஷன் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இந்த மேப் நீங்கள் ஒரு டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கிட்டீங்க, இல்லை மொபைலில் ஆப் இருக்குது, அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து தெளிவாக தெரியும் எங்கே போனோம் எப்படி போகணுன்னு சொல்லிட்டு. அப்பா எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள், அப்படியே கீழே போயிட்டே இருக்குது. இன்றைக்கி மண்டேன்றனால காலியாக இருக்கா இல்லை எப்பயுமே இப்படி தான் இருக்குமான்னு தெரில. பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை, நாங்கள் மட்டும்தான் இருக்கோம். லிட்ரலாக காலையில் நாங்கள் ஏர்போர்ட்டில் இறங்கும் போதும் ஒரு 10 பேர் 20 பேர் தான் இருந்தோம். இங்கே பாருங்கள் ஃபுல்லாக ஓடுது, ஆனால் யாருமே இல்லை. நாங்கள் 2 பேர் மட்டும்தான் இருக்கோம் இந்த மொத்த மெட்ரோ ஸ்டாப்லேயே, வேறு யாருமே இல்லை. 3 மினிட்ஸில் ட்ரெயின் வரும்ன்ற மாதிரி போட்டிருக்கு. அதே மாதிரியே இவங்க இந்த எஸ்கலேட்டர்லாம் வந்து யாரும் வராதப்பா ஆஃப் பண்ணுற மாதிரி வைக்கவே இல்லை. நார்மலாக நம்ம ஊர்லேயே வந்து அந்த ஆப்ஷன் இருக்கும், இங்கே பார்த்தா அது ரன் ஆகிட்டே இருக்குது. எப்பயுமே எலக்ட்ரிசிட்டி வேஸ்ட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. இல்லை எதனா பர்டிகுலர் இதில் நிற்குமா அப்படின்றதும் தெரில. யாருமே இல்லை, லிட்ரலாக நாங்கள் மட்டும்தான் இருக்கோம். கடவுளே, கார்டன்ஸ் பை தி பே வந்துட்டோம். அங்கே தெரியுது பாருங்கள் மெரினா பே சாண்ட்ஸ், சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. பக்கத்துலேயே டிபிஎஸ் பேங்க் இருக்குது. நீங்கள் மெட்ரோலேருந்து வெளியில் வந்த உடனே உங்களுக்கு இருக்குது. ஆக்சுவலாக நம்ம வந்து இப்படி சுற்றி போகணுன்னு நினைக்கிறேன். அங்கே கிட்ட போயிட்டு எப்படி இருக்குன்ற மாதிரி நம்ம பார்ப்போம். இங்கே பாருங்கள் க்ளவுட் ஃபாரஸ்ட்டோட ஸ்ட்ரக்சர் இங்கே இருக்குது, அந்த டூம். உள்ளே போயிட்டு பார்ப்போம். ரொம்ப தூரமாக நடந்து வந்துட்ருக்கோம். கால் இப்பயே வலிக்க ஆரம்பிக்குது ஃபஸ்ட் நாளே. பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. அங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளையர் இருக்குது, வீடியோவில் தெரியுதா? வீல், கெயின்ட் வீல். இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக க்ளவுடியாக இருக்குது. சிங்கப்பூர் ரொம்ப வெயில் அடிக்கணுன்னாங்க, பட் ஆனால் நல்லா இருக்குது. பெஸ்ட் டைமிங் பாருங்க, 14னா எப்போ 4 இருக்கு 2. ஓ மை காட், இங்கே பாருங்க. வாவ், உள்ள ஆக்சுவலாக வெளியில் விட சில்லுன்னு இருக்குது, செமையாக இருக்குது நேரில் பார்க்கறதுக்கு. என்ட்ரன்ஸ்லேயே இந்த பெரிய ஃபால்ஸ் இருக்குல்ல, சூப்பராக இருக்குது. வந்த உடனே ஒர்த்து. இதை பார்த்துட்டு நம்ம அப்படியே உள்ளே வந்தோம் அப்படின்னா இந்த செடிங்களுக்கு நடுவில் போகிற மாதிரி இருக்குது. எதுவும் இல்லை, ஆக்சுவலாக இது ஒரு பெரிய கிளாஸ் டூமு. அந்த டூமில் வந்து இவங்க இந்த மாதிரி வந்து ஒரு இதுக்காகவே ஒரு கிளைமேட் மாதிரி இவங்க வச்சுருக்காங்க. ஆர்டிஃபிஷியலாக இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம்தான். பிளான்ஸ்லாம் ஒரிஜினல் தான், பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு டூம் க்ரியேட் பண்ணி உள்ள என்விரான்மெண்ட்டையே இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணுறதெல்லாம் வந்து சூப்பராக இருக்குது.
இங்கே மேலே போகிறோம். இப்போ க்ளவுடு போட்டிருக்காங்க, தெரியுதா? இப்போ நம்ம போகிறது வந்து கிறிஸ்டல் மவுண்டன். இப்படி வாவ். ப்ரொஜெக்டர்லேருந்து டிஸ்பிளே ஆகுது. தரையிலேயே அதே மாதிரி எடுக்கணுமா ஃபோட்டோ? நம்ம நெக்ஸ்ட்டு ஃப்ளவர் டோம் போக போகிறோம். அதை பார்த்துட்டு மெரினா பே சாண்ட்ஸ், அது வந்து 6 o'clock ஸ்டார்ட் போட்டிருக்கோம். ஸோ அதுக்கு நம்ம போனோம். $72ங்களாங்க. எல்லாமே காஸ்ட்லியாக இருக்குது, எதுவுமே வாங்க முடியாதுன்னு நினைக்கிறேன். T-shirt $32, too costly. ஃப்ளவர் டோம் போக போகிறோம். இப்போ டோரே ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுதுங்க. வாவ். Christmas
இது அந்தளவுக்கு ஆனால் ஒர்த்தாக இருக்கா மாதிரி இல்லை. நீங்கள் வந்து க்ளவுட் ஃபாரஸ்ட்டு போகிறீங்க அப்படின்னா பெட்டர் ஸ்கிப் ஃப்ளவர் டோம். ஏன்னா உங்களுக்கு அந்த இடத்துலையே இந்த ஃப்ளவர் அந்த செடி எல்லாமே நீங்கள் அங்கே பார்த்துறதுனால இது நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். பெட்டர் நீங்கள் வந்து ஓபிசி ஸ்கைவாக் அங்கே போயிடுங்க. ஸோ அது பார்த்தா மாதிரி இருக்கும், இது பார்த்தா மாதிரி இருக்கனால உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். நீங்கள் சேமாக புக் பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு இல்லை. இது நம்ம ஊட்டி அந்த மாதிரி தான் இருக்குது. சிங்கப்பூரில் வந்து என்கிட்ட ரோஸ் காமிக்கிறான் கூட்டின்னு வந்து. அதனால் பெருசாக ஒன்றும் இல்லை. இதை பாருங்கள், வே அவுட் வந்துருச்சு. எங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 10 மினிட்ஸ் கூட ஆகலை மொத்தமாக பார்க்கறதுக்கு. சூப்பர் ட்ரீக்கு வந்து அப்படியே இப்படி போனோம். இதில் வந்து அங்கே போயிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மெரினா சான்ஸ் போகலாம். இங்கே இருக்குது, ஆனால் எனக்கு பெருசாக ஒன்றும் இம்ப்ரெஸ்லாம் ஆகலை. நார்மலாக தான் இருக்குது. ஆஹோ ஓஹோன்னு சொல்கிற அளவுக்கு இல்லை. கிட்ட போய் அந்த ஓபிசி ஸ்கைவாக் இருக்கும்ல, அந்த இடத்தாண்ட போயிட்டு வேணால் நம்ம பார்ப்போம் எப்படி இருக்குது சொல்லிட்டு. பட் ஆனால் கால் வலிக்குது பயங்கரமாக. ரொம்ப தூரமாக நடந்துக்கிட்டு இருக்கோம் அப்போத்துலேருந்து. ஓபிசி ஸ்கைவாக் அதுவும் இருக்குது. நீங்கள் பெட்ரு வந்து ஃப்ளவர் டூமை ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த ஓபிசி ஸ்கைவாக் வந்து சூஸ் பண்ணுங்கள். ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும். இது பார்க்கறதுக்கு ஓகே, ஆனால் அந்தளவுக்கு ஒர்த்தான்னு தெரில. ஃப்ரீன்றனால கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். பட் நைட்டில் லைட்லாம் போட்டதுக்கப்புறம் ரொம்ப சூப்பராக இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. அப்போ வந்து பார்த்தா தான் நம்மளுக்கு உண்மையாகவே எப்படி இருக்குன்றது வந்து தெரியும். சூப்பர் க்ரூ ட்ரீ பார்த்துட்டோம். இப்போ மெரினா சான்ஸ் பேக்கு போயிட்டுருக்கோம். மெரினா பே சான்ஸா இல்லை மெரினா சான்ஸ் பேவா ஏதோ ஒன்று, அது பார்க்கறதுக்காக போயிட்டுருக்கோம். மெரினா சான்ஸ் பே, மெரினா பே சான்ஸ் உள்ளே போகிறோம். என்ட்ரி. இங்கேருந்து பார்த்தா க்ரூ ட்ரீ எப்படி இருக்குது பாருங்கள். கீழேயே உட்காந்து விட்டாங்க, படுத்தே விட்டான் ஐயா. இந்த மாதிரி கால்லாம் வலிக்குது பயங்கரமாக. வாவ், உள்ளே பாருங்கள் எவ்வளவு பெருசு இருக்கு. மெரினா பே சான்ஸ்குள்ளே வந்துட்டோம். வெல்கம் டு சாண்ட் ஸ்கை பார்க். திஸ் வே டு என்ட்ரன்ஸ் ஆஃப் ஸ்கை பார்க் அப்சர்வேஷன் டெக். டிக்கெட் ப்ரைஸஸ் அங்கே கொடுத்துருக்காங்க. நம்ம கேலுக்குள்ளே போட்டு வந்தோம். ஆல்ரெடி காசு போ லெஃப்டில் போகிறோம். முடிஞ்சு நம்ம இப்போ போக முடியாது. 57th ஃப்ளோர் போகிறோம். கீழே வந்து ஒரு கெசினோ இருக்குது. அங்கே வந்து ஃப்ரீ தான் ஃபாரினர்ஸ்க்கு. அங்கே வந்து நீங்கள் போய் ஒரு வாட்டி செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம வந்து என்டர் ஆகிறோம், உள்ளே போகிறோம். வாவ், வியூவே செம்மையாக இருக்குது. மேலேருந்து பார்க்குறதுக்கு மொத்த சிங்கப்பூரே தெரிஞ்சுது. ஒரு சைடு ஃபுல்லாக சிட்டி தெரியும், இன்னொரு சைடு வந்து அந்த சூப்பர் ட்ரீ வியூ அந்த இது தெரியும். ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தோன்னா அந்த ஃப்ளையர் தெரியும். அப்படியே அங்கேருந்து பார்த்தோன்னா ஆர்ட் மியூசியம் இருக்கும் கீழே. அதுவுமே நீங்கள் வந்து டைம் இருந்ததுன்னா ஸ்பெண்ட் பண்ணலாம், நல்லாவே இருக்கும். அதுவும் அந்த தாமரை மாதிரி போட்டிருக்குல்ல அதுதான்.
அப்படியே அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிளோட புதிய இது கூட தெரியும், அந்த பபிள் மாதிரி இருக்குல்ல அதுவும் தெரியும். ஸோ மேலேருந்து பார்க்கறதுக்கு எக்ஸ்ட்ராடினரியாக இருந்துச்சு. நாங்கள் வந்து புர்ஜ் கலிஃபா ஆல்ரெடி போயிட்டு வந்ததுனால இது ஹைட்டு கொஞ்சம் கம்மி அதை விட கம்பேர் பண்ணும்போது. பட் ஆனால் இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே இருந்துச்சு. டோட்டல் சிட்டியை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அப்புறம் நைட்டுக்கு வந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அந்த லைட்ஸ்லாம் வந்து அந்த கீழே இருக்க அந்த தண்ணியில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது. அது ப்ளஸ் நம்மளுக்கு வந்து ஓவராலாக பார்க்கும்போதுமே வந்து கிளைமேட் நல்லா இருந்துச்சு, நல்லா என்ஜாய் பண்ணோம். அங்கெல்லாம் சூப்பர் மார்க்கெட்டில் வந்து ரெடிமேடாக ஃபுட்டு வச்சுருக்காங்க. அங்கேயே மைக்ரோவேவன் இருக்கும். எது உங்களுக்கு வேணுமோ அப்போயே எடுத்து நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். $3 $2.5 அந்த மாதிரி தான் இருக்குது. அப்படியே ஹீட் பண்ணி நம்ம இன்ஸ்டண்ட்டாக குக் பண்ணி அப்படியே சாப்பிட்லாம். டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஒரு பாட்டில் வாங்கி சொதப்பிட்டோம் லைட்டாக. இந்த டேவை இதோட கம்ப்ளீட் பண்ணுறோம். நாளைக்கு காலையில் எழுந்து அட்வென்ச்சர் காத்துக்கிட்டு இருக்கு. அது என்னன்னா யூனிவர்சல் ஸ்டூடியோஸ் போகிறோம். எல்லா ரைட்லேயும் தாறுமாறு பண்ணுறோம். குட் நைட், நாளைக்கு பார்ப்போம். தேங்க்யூ, பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.